Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Number. இந்த வீடியோல நம்ம Ubit அப்படிங்கற ஒரு crypto coin பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ரீசன்ட்டா Ubit பத்தி பாருங்க bro, சொல்லுங்க bro அப்படினு வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அப்பதான் நான் அது வந்து கேள்விப்படுறேன். காயின் கேக்கோல கூட வந்து பார்த்தா வந்து இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா 100 மில்லியன் பிளஸ் அப்படிங்கற மாதிரி இருக்கு. இதே பேர நம்ம மிஸ் பண்ணோம், நம்ம கண்ணுல இது படவே இல்லை அப்படிங்கற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் இத கேள்விப்பட்டதே வந்து இல்ல. இத பத்தி ஃபர்தரா வந்து செக் பண்ணும்போது YouTubeல கூட நிறைய பேர் இத பத்தி தமிழ்ல கூட வீடியோஸ் அப்படிங்கற வந்து போட்டுருந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்கேமா இல்ல Ubit இந்த இடத்துல இருந்து 100 ரூபாய் 1000 ரூபாய் 10000 ரூபாய்லாம் போகுமா அப்படினு கேட்டிங்கனா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்க்க வேண்டாம். சஸ்பென்ஸ் நான் இங்கேயே உடைச்சிறேன். இது கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கேம் தான். இங்க நீங்க YouTubeல Ubit கிரிப்டோ கரன்சி ன்னு போட்டாலே எடுத்தோனே ஒரு MLM பேஜ்ல தான் இந்த காயின் வந்து வருது. இதே MLM பேஜ்ல நீங்க போனீங்கன்னா மேக்ஸिमम எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு குவாலிட்டியான கிரிப்டோல 100 மில்லியன் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உங்களால பார்க்க முடியாது. அட் தி சேம் டைம் அதிலே வந்து கீழ வந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், வாட் இஸ் நிறைய பேர் Ubit பத்தி வந்து போட்டுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ டெஸ்பரேட்டா வாட்ஸ்அப் நம்பரே வந்து டைட்டில்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வாட்ஸ்அப் நம்பரே டைட்டில் 5000 10000 வியூஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் மேபி ஏமாறவும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன் ஸ்கேமு, எப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்டும் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டும் எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ். ரைட் ஆஸ் அ ப்ராஜெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு உங்கள் வெப்சைட்டில் வந்து போய் பார்க்கலாம். இனிஷியல் இம்ப்ரெஷனே உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ க்ரீப்பியாக வந்து இருந்தது. ஒரு ஸ்கேமுக்காக வெப்சைட் எனக்கு வந்து பண்ணுங்கன்னு ஒரு டெவலப்பர் டீம் கிட்ட கொடுத்தா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் லிட்ரலாக வந்து இருந்தது. பெல்டெக்ஸ் பற்றி கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன், அது செக் பண்ணலாம் பாருங்கள். பெல்டெக்ஸவே மிஞ்ச ஒருத்தன் வந்துட்டானா அது Ubit-ஆ தான் வந்து இருக்க முடியும். உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பன் எப்பவுமே இருப்பான். பெல்டெக்ஸ்லாம் பார்க்கும்போது எப்பா சாமி நீ எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா பெல்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீசாட்டு பெல்நெட் அது இதுன்னு ஏதோ கொடுத்துருந்தான். இந்த Ubit-ல வந்து போய் பார்த்தோம்னா ப்ராடக்ட்ஸில் போய் பார்த்தா ஏகப்பட்டது வந்து இருக்குது. இவனே ஒரு எக்ஸ்சேஞ்சான், இவனே ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரான், இவனே ஒரு டெக்ஸான், இவனே ஒரு பிளாக் செயினா, இவன் எஃப்எக்ஸ் ப்ரோக்கரான், விஷுவல் மீட்டிங் ஆப்பான், ஸ்கேனா, அப்புறம் பெரிய கூகுள் நினப்பு இவனுக்கு. நம்ம இங்கே வந்து கூகுள் குரோம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து கொடுத்தோன்னா கூகுள் மீட்டு எல்லாம் கூகுள் சர்வீசஸ் வந்து காட்டும் இல்லையா. இப்போ ஏன் இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம், இது பார்த்தோன்னே ஸ்கேம். ஏன்னா இப்போ ஒரு 50 மில்லியன் 100 மில்லியனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி என்ன பண்ண முடியும்? ஒரு பர்டிகுலர் நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னா என்னால் ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் மேபி ஒரு வேலட்டும் ஆஃபர் பண்ண முடியும், ஒரு டெக்ஸும் ஆஃபர் பண்ண முடியும். இவன் எல்லாம் பெரிய பெரிய விஷயத்துலையும் எல்லாமே நான் பண்ணுறேன். இதோ பாருங்களேன், மீட்டிங் ஆப் பண்ணுறேன், Ubit கார்டு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஸ்வாப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே தனித்தனியாக ஓப்பன் பண்ணும்போது அதில் யூசர்ஸ் இருக்காங்களான்னு வந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, யூசஸே இல்லை. இவன் இ-காமர்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அது போய் பார்த்தோன்னா நான் இருங்க உங்கள் கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படியே லிட்ரலாக பாருங்களேன், இது பார்க்க உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட ஜேபேக் மாதிரி இல்லை, சும்மா இதை ஆல்டர் பண்ணி அந்த மாதிரி பியூர் ஸ்கேமுக்கான ஒரு வெப்சைட் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் 35,000 யூனிக் அண்ட் பிராண்டட் ப்ராடக்ட் டு சூஸ், 25,000 மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குன்னு வந்து சொல்கிறானா. இப்போ இந்த இது வந்து காப்பி பண்ணிக்கிறேன் நான். எத்தனை விசிட்ஸ் இந்த இதுக்கு வந்து வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் foodportal.ubit.com தானே, 400 விசிட் தான் ஒரு மாதத்துலேயே வந்துருக்கு. ஒரு ஃபுட் கம்பெனியோட வெப்சைட் அப்படின்னா எவ்வளோ விசிட்ஸ் அப்படிங்கிறத வந்துருக்கணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறவங்க கான்ட்ரிபியூட் பண்ண விசிட்ஸாக தான் வந்து இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த Ubit எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த வெப்சைட் எனக்கு எப்போதுலேருந்து வந்து ஒர்க்கே ஆக மாட்டேன்னு நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். லேட்டரான் இந்த இவங்களோட ஃபாரெக்ஸ் Ubit மார்க்கெட்ஸ் அதுவும் வந்து போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஸ்பேஸ். ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், ஒரு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான பிரான்ச் இருக்குது, அதுக்கான யூசர்ஸ் வந்து இருக்காங்க. புதுசாக வந்தவொடனே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போது புதுசாக ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா நினச்சி பாருங்களேன், ஏற்கனவே பினான்ஸ் இருக்குது, இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தா காயின்டிஸ் எக்ஸ்சேஞ்ச், ஜியோடெஸ், முத்ரெக்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாலே புதுசாக வர ப்ராஜெக்டால் புதுசாக வர
வர கம்பெனியால் சஸ்டெயின் பண்ண முடியாது. இவன் ஏகப்பட்டது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இவன் கூகுள் நினச்சிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. இப்போது நெக்ஸ்ட்டு அதான் யூபிட் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே என்ன கரும்புன்னு தெரியல. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது ஃபீலே வந்து கொடுக்கல. லேட்டரான் இவனோட டெக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்தோன்னா இவனெலாம் டெக்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டான். இதை வச்சு தான் பில்டப் கொடுப்பாங்க, உங்களை நம்ப வச்சு இதில் இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் அப்படிங்கிறது 30% 40% கமிஷன் அப்படிங்கிறது காயின்ஸாக வந்து கொடுக்குறாங்க போல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்போட கோட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸில் வந்து இருக்கும். இதை வச்சு நிறைய க்ளோன்ஸ் ஆனது வந்து மல்டிபிள் பிளாக் செயின்ஸ்லேயே கிராஸ் செயின்ஸில் பில்ட் பண்ணப்பட்டது. அதை திருடி தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அதனால் இது பேன்கேக் ஸ்வாப் மாதிரி ஒரு யூஐ இருக்குது. பேன்கேக் ஸ்வாப்போட யூஐ தான் காப்பி பண்ணி மட்டமாக ஆல்டர் பண்ணி வந்து போட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு யூபிட்டோட கூட்டம் வந்து என் கமெண்ட்டில் போட்டு அடித்து காலி பண்ணுவாங்க என்ன. பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலையே வந்து இல்லை. யூபிட் வந்து ஒரு பிளாக் செயின், அவங்ககிட்ட மீட்டிங் ஆப்லாம் கூட இருக்காது, ரொம்ப யூஸபிளான ஒரு ஆப்பு அப்படின்லாம் கூட வந்து சொல்லுவாங்க. இந்த காயின் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் காயின் ஸ்டோர்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச். இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதும் இல்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. இப்போ இதோட மார்க்கெட் கேப்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் மேலே இருக்குது. நான் யூபிட்டோட இந்த எக்ஸ்ப்ளோரரில் வந்து போய் பார்க்கும்போது ஒரு 40% மேலே பீப்புள் கிட்ட தான் சர்க்குலேட்டிங் சப்ளை ஆனது வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு எம்இஎக்ஸி கேட்லேயாவது வந்து இருக்கணும். என்னன்னு தெரியாத எக்ஸ்சேஞ்ச் ஒன்றுத்தில் போட்டு வச்சுருக்காங்க காயின் ஸ்டோர் அப்படின்னு. ஸோ ஒரு பியூரான, ஏன்னா இப்போ எம்இஎக்ஸி கேட்டு ஓப்பன் மார்க்கெட்டில் டெக்ஸ்லலாம் வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சிடும். அதனால தான் இவனுக்குன்னு ஓன் பிளாக் செயின் ஓனாக வந்து இது பண்ணுறதுலாம் இப்போ பெரிய விஷயமே இல்லை. நிறைய அது சும்மா ஏகப்பட்ட ஓப்பன் சோர்ஸில் கோடு இருக்கா, ஏதோ ஒரு டம்மி இதுவே போட்டு ஒரு இது பண்ணி வச்சுருக்கானுங்க. ஏன்னா இப்போ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் வந்து மாறினதுக்கப்புறம் நிறைய க்ளோன்ஸ் ஆனது வந்து ஈஸியாகவே க்ரியேட் பண்ணப்பட்டுருக்கு. அந்த மாதிரி தான் ஏதோ டம்மியாக இந்த யூபிட் அப்படின்னு இந்த பாருங்கள், இவங்களோட ஸ்கேனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு யூஸ்வலான ஒரு மற்ற பிளாக் செயின்ஸோட எக்ஸ்ப்ளோரர் மாதிரி உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனே இது வந்து கொடுக்காது. அண்ட் ஆல்சோ மெயினாக கிரிப்டோ ரேங்க் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. காயின்கோ காயின் மார்க்கெட் கேப் மாதிரி. மோஸ்ட்டாக இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காயின் ஒவ்வொரு ப்ராஜெக்டோட ஃபண்ட் ரைசிங் டீட்டெயில்ஸ், வெஸ்டிங் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்கும். இப்போ சொலோனா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபண்ட் ரைசிங் பார்த்தீங்கன்னா சொலோனா 300 மில்லியன் மேலே பண்ணியிருக்கான். சொலோனா டாப் 4 டாப் 5 இருக்கனால அது வருதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் ரொம்ப 500K 1 மில்லியன், இப்போ யூபிட் 100 மில்லியன் இல்லையா, ஷாக் வேவ்ஸ் அப்படின்னு ஒரு கேமு, இது பாருங்களேன், இது வெறும் 1.5 மில்லியன் தான். 500K தான், $5 லட்சம் தான் இதோட மார்க்கெட் கேப். இது பற்றின டீட்டெயில்ஸே வருது, இதோட வெஸ்டிங்கே வருது, யார் இதில் இயர்லி ரவுண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் எல்லாமே வருது. யூபிட் அப்படின்னு போட்டிங்கன்னா இதெல்லாம் வரவே வராது. யூபிட் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கூகுள்லேயே நான் சர்ச் பண்ணும்போது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு டெக்காக இருக்கட்டும், சூப்பரான ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஸ்டில் இது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ ரெட் ஃப்ளாக்ஸ் ஆனது வந்துருக்கு. முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் இத்தனை விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுவே ஒரு ஸ்கேம் தான். ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாலே அது பியூரான ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லான ஹிட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயமாக கிரிப்டோவில் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் அட் த எண்ட் நான் என்ன வந்து சொல்ல வரேன்னா, இதை அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் உண்டியில் போட்டுடலாம். இதில் வந்து ஸ்கேம் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு புண்ணியமாவது கிடைக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் 100 மில்லியன்லாம் நல்லா இருக்குது. நான் வாட்ச் பண்ண இந்த டெட்லாம் ட்விட்டரில் நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவுமே ஒரு 100 மில்லியனுக்குள்ளே இருக்க ப்ராஜெக்ட் தானே. இதோட வெப்சைட் பாருங்கள் என்ன இம்ப்ரெஷன் வந்து கொடுக்குது. இது மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்இஎக்ஸி கேட் அந்த மாதிரிலாம் இருக்கான். ஒரு அண்டர் வேல்யூ லேயர் 1 பிளாக் செயினில் நான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு யூபிட்டில் வந்து பண்ணி ஸ்கேம் ஆகாதீங்க. அது ஒரு MLM ஸ்கேமு. இப்போ டெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவன் இந்த பிரிக்ஸு, இப்போ ரீசெண்டாக பிரிக்ஸ் ஈவெண்ட்லாம் நடந்தது இல்லையா, அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொபோசல் முன் வச்சான். இதை பற்றி மேபி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் பேசலான்னே இருக்கேன். இதை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தனால. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரிப்டோலேருந்து இருக்குது. இப்போ இந்த சைக்கிளில் நம்மளுக்கு ஐசஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். சொலோனா எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஜூபிட்டரோ ஜிகே சிங்கோ அது இதுன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இதுதான் கைஸ் யூபிட் பற்றின எனக்கு இருக்க ஒப்பீனியன். தயவு செஞ்சு இந்த ஸ்கேமில் போய் மாட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் பை பை.